ஆதரவு பெற்ற சின்னம் மக்கள் நீதி மையத்தின் ஆதரவு பெற்ற சின்னம் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கின் ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய மக்கள் கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் SDP ஆதரவு பெற்ற சின்னம் மனிதநேய ஜனநாயக கட்சியின் ஆதரவு பெற்ற சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் விடுதலை சிறுத்தைகளின் சின்னம் நமது சின்னம் வழக்குரைஞர் சந்திரசேகரின் சின்னம் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் சோனியா காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் திருமதி பிரேமலதா விஜயகாந்த் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் வீரபாண்டியனின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தோழர் சண்முகம் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பேராசிரியர் காதர் மொய்தீன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் பேராசிரியர் ஜவாஹருல்லாவின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் தமீமுல் அன்சாரியின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் முபாரக் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் நடிகர் கமல்ஹாசன் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற சின்னம் திருமாவளவனின் சின்னம் திருமாவளவனின் சின்னம் சந்திரசேகரின் சின்னம் அன்பார்ந்த வெற்றி வேட்பாளர் வழக்குரைஞர் சந்திரசேகர் அவர்களே உடன் வாக்கு சேகரித்து வந்து கொண்டிருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் ஐயப்பன் அவர்களே மாநகர செயலாளர் KS ராஜா அவர்களே மேயர் வணக்கத்திற்குரிய மேயர் சுந்தரி ராஜா அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் தம்பி கலைமோகன் அவர்களே துணை மேயர் தாமரை செல்வன் அவர்களே மண்டல செயலாளர் அரசு முருகையன் அவர்களே மண்டல துணை செயலாளர் குணத்தொகையன் அவர்களே மாநில செயலாளர் ராஜீவ் அவர்களே முன்னாள் மாவட்ட செயலாளர் செந்தில் அவர்களே மாவட்ட பொருளாளர் ராமச்சந்திரன் அவர்களே காங்கிரஸ் பேர் இயக்கத்தின் மாவட்ட தலைவர் ரங்கமணி அவர்களே மாநகர தலைவர் வேலுசாமி அவர்களே CPM மாவட்ட தலைவர் செயலாளர் மாதவன் அவர்களே மாநகர செயலாளர் அமர்நாத் அவர்களே மதிமுக NR ராமலிங்கம் அவர்களே CPI குளோப் அவர்களே தேமுதிக சரவணன் அவர்களே மக்கள் நீதி மையம் மூர்த்தி அவர்களே மாமக ரஹீம் அவர்களே மயிக பாலு அவர்களே மற்றும் கட்சியின் தேர்தல் பொறுப்பாளர்கள் ஹிட்லர் கிருஷ்ணா சொக்கு தலித் ராமநாதன் மோவி சக்திவேல் மகேஷ் கலைஞர் சுமன் நித்யா ஜவஹர் சுபாஷ் சலீம் மலைவான் புலவன் சுசி வேல்முருகன் ஜெயா சம்பத் மகி சேவல் ஜெயக்குமார் சேதுராமன் கோபாலன் இடிமுரசு பிரபு ராஜசேகர் தலித் வினோத் பன்னீர்செல்வம் ஜானகிராமன் பழனிவேல் மூக்கிட்டு ஸ்ரீதர் சரண் ஆகிய தோழர்களே தோழமை கட்சி தம்பி பேச முடியாது தோழமை கட்சிகளை சார்ந்த மாவட்ட பொறுப்பாளர்களே மாநகர பொறுப்பாளர்களே மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் கடலூர் புகழேந்தி அவர்களே பெருந்திரளாக கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே பொருத்தும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே கட்டுக்கடங்காமல் திமிரி எழுகிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் அனைவருக்கும் என் பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்று இரவு கடலூருக்கு வருவதாக நாம் திட்டமிட்டிருந்தோம். ஆனால் சீர்காழியிலேயே மணி 9:45 ஆகிவிட்டது. சிதம்பரத்தில் கூட பேச முடியாத நிலை ஏற்பட்டு விட்டது. அதற்காக நான் பெரிதும் வருந்துகிறேன். இன்றைக்கு கடைசி நாள் மாலை 5 மணியோடு பிரச்சாரம் ஓய்கிறது. இதற்கு பிறகு நெல்லிக்குப்பத்திலே நான் சில நிமிடங்கள் பேச வேண்டும். பின்னர் திருக்கோவிலூர் போய் நான் முடிக்க வேண்டும். உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. இந்த 2 சக்கர வண்டியில வர்றவங்க கூட வராதீங்க தயவு செய்து. நான் வேகமா போகணும். இன்னைக்கு ஒரு நாள் உங்களை கெஞ்சி கேட்டுக் கொள்கிறேன்.
நீங்க முன்னால போய் 200 பேர் டூ வீலர்ல போறதுனால என்னால வேகமா போக முடியல. இன்னைக்கு நான் 5 மணிக்குள்ள போய் பிரச்சாரத்தை முடிக்கணும். இது முதல் வேண்டுகோள். இரண்டாவது வேண்டுகோள், நம்முடைய வழக்கறிஞர் சந்திரசேகர் அவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? அவரை வெற்றி பெற செய்வீர்களா? கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா? அவருடைய குரல் சட்டமன்றத்தில் ஒலிக்க செய்வீர்களா? விடுதலை சிறுத்தைகளால் சந்திரசேகர் வெற்றி பெற்றார் என்கிற வரலாற்றை பதிவு செய்வீர்களா? தோழர்களே, தமிழ்நாடு முழுவதும் கடந்த 10 நாட்களாக நான் தொடர்ந்து பிரச்சாரம் செய்து வருகிறேன். அதிகம் தோழமை கட்சிகளை சார்ந்த வேட்பாளர்களுக்கு நான் வாக்கு சேகரித்து வருகிறேன். செல்லும் இடமெல்லாம் நம்முடைய கூட்டணிக்கு ஆதரவான அலைதான் அடிக்கிறது. ஊடகங்களில் நமக்கு எதிராக பதிவு செய்யலாம். ஆனால் ஒன்றை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள், நான் பெரிதும் நம்புகிறேன், திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி மீண்டும் மலரும். விடுதலை சிறுத்தைகளின் துணையோடு, ஆதரவோடு, பேராதரவோடு நம்முடைய பங்களிப்பு அப்படி மகத்தானதாக இருக்கும், இருக்க வேண்டும். நம்முடைய ஓட்டு ஒரு ஓட்டு கூட சிந்தக்கூடாது, சிதறக்கூடாது. நாம் போட்டியிடக்கூடிய 8 தொகுதிகளிலும் 8க்கு 8, 100க்கு 100 நாம் வெற்றி பெற்றாக வேண்டும். நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் போட்டியிடக்கூடிய தொகுதிகளில் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்களும், காங்கிரஸ் பேர் இயக்கத்தை சார்ந்தவர்களும், கூட்டணி கட்சிகளை சார்ந்தவர்களும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். மாண்புமிகு அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் தம்பரம் போல் சுற்றி சுழன்று கடலூர் மாவட்டத்தில் காட்டுமன்னார்குடியில் நம்முடைய வேட்பாளர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக பணியாற்றிக் கொண்டிருக்கிறார். இப்போது இங்கே வருவதாகத்தான் இருந்தார். தவிர்க்க முடியாத நிலையில் அவர் வர இயலவில்லை என்பதை இப்போது தொலைபேசியிலே சொன்னார். திமுக காரர்கள் மட்டுமல்ல, காங்கிரஸ்காரர்களும் தான். காங்கிரஸ்காரர்கள் மட்டுமல்ல, நம்முடைய கூட்டணி கட்சிகளை சார்ந்த அனைவரும் தான். விடுதலை சிறுத்தைகள் 8 பேர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார்கள். உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? அவர்கள் நமக்கு ஆதரவு தெரிவித்ததனால் தான் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்ட 2 தொகுதிகளிலும் சிதம்பரத்தில் நானும் விழுப்புரத்தில் ரவிக்குமாறும் வெற்றி பெற்றோம். 2 தொகுதிகளில் நாம் பெற்ற வெற்றிதான் இந்திய நாடு விடுதலை அடைந்து 80 ஆண்டுகளான நிலையில் தென்னிந்தியாவில் முதல் முறையாக ஒரு கட்சி, அம்பேத்கர் கொள்கைகளை தாங்கிய கட்சி அங்கீகாரம் பெற்றதென்றால் அந்த பெருமைக்குரிய ஒரே கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். வட இந்தியாவிலே BSP, ராம்விலாஸ் பாஸ்வானின் லோக் ஜன் சக்தி, ராம்தாஸ் அத்வாலே அவர்களின் RPI குடியரசு கட்சி, அதற்கு பிறகு இந்தியாவிலே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் கொள்கைகளை தாங்கி இயங்குகிற ஒரு அரசியல் இயக்கம் ஒரு மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றது என்கிற பெருமைக்குரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். இந்த அங்கீகாரத்தை நாம் எப்படி பெற முடிந்தது? 2 MP தேர்தலில் வெற்றி பெற்றதால். 2 MP தொகுதிகளிலும் நாம் எப்படி வெற்றி பெற முடிந்தது? திராவிட முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட நமது தோழமை கட்சிகளின் பேராதரவால் தான். நம்முடைய வாக்கு 100 விழுக்காடு நமக்கு கிடைத்தாலும் கூட நம்முடைய தோழமை கட்சிகளின் ஆதரவு இல்லாமல் நம்மால் வெற்றி பெற முடியுமா? 2.5 லட்சம் ஓட்டு வாங்கணும் சிதம்பரத்தில், ஆனால் வெற்றி பெற முடியவில்லை. திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்த பிறகுதான் 2009 ஸ்டார் சின்னத்திலே முதலாக நாம் வெற்றி பெற்றோம். ஸ்டார் சின்னத்திலே வெற்றி பெற்றோம். 2019 பானை சின்னத்தில் வெற்றி பெற்றோம். 2024 2 தொகுதிகளில் பானை சின்னத்தில் வெற்றி பெற்றோம். இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகளுக்கு சொந்த சின்னம் பானை சின்னம் கிடைத்திருக்கிறது. தேர்தல் கழகத்திற்கு ஒரு சொந்த சின்னம் இருப்பதை போல, காங்கிரஸ் கட்சிக்கு கை சின்னம் சொந்த சின்னம் இருப்பதை போல, இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு பானை சின்னம் கிடைத்திருக்கிறது. இது 25 ஆண்டு கால போராட்டம். திராவிட முன்னேற்ற கழகமும் தோழமை கட்சிகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட நமது நட்பு கட்சிகளும் தான் நமக்கு வாக்களித்தார்கள். அப்படிப்பட்ட அந்த தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? கடலூரிலே சந்திரசேகர் வெற்றி பெற்றால்தான் பண்ருட்டியிலே அப்துல் ரஹ்மான் வெற்றி பெற முடியும். ஒருங்கிப்பாடியிலே அண்ணன் MRK அவர்கள் வெற்றி பெற்றால்தான் காட்டுமன்னார்குடியிலே ஜோதிமணி வெற்றி பெற முடியும். இதுதான் ஒரு கூட்டணி தர்மம். இதுதான் கூட்டணி தர்மம். நமக்கு அவர்கள் துணை, அவர்களுக்கு நாம் துணை.
அவர்களுடைய ஓட்டு நமக்கு விழுகிறது. விடுதலை சிறுத்தைகளின் ஓட்டு நம்முடைய தோழமை கட்சிகளுக்கு விட வேண்டும். சரியா தவறா? அந்த கூட்டணி தர்மத்தை நாம் பாதுகாக்க வேண்டுமா இல்லையா? யாராவது ஊர்ல வந்து குழப்புவான், விலை பேசி ஓட்ட விலைக்கு வாங்கணும்னு நினைப்பான், ஓட்ட கலைக்க முயற்சிப்பான். சினிமா ஹீரோ என்று விசிலடிப்பார்கள். விசிலடிக்க உங்களை தியேட்டருக்கு அனுப்புங்கள், சட்டசபைக்கு வேண்டாம். எல்லா பத்திரிகையிலும் தொலைக்காட்சியிலும் சில பேர் அப்படி ஒரு கருத்தை உருவாக்குறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, திருமாவளவன் கூட இருந்தவங்க புல்லா முழுக்க அந்த பக்கம் போயிட்டாங்க. அப்படி போனார்களா? சிறுத்தைகள் சினிமா மோகம் உள்ளவர்களா? கதாநாயக மயக்கம் உள்ளவர்களா? சினிமாவை பார்த்து ஏமாறக்கூடியவர்களா? கொள்கை பிடிப்பில்லாமல் அங்கும் இங்கும் ஓடக்கூடியவர்களா? ஆனால் பத்திரிகைகளில் தொலைக்காட்சிகளில் இப்படி ஒரு தவறான வதந்தி, அதற்கு ஒருபோதும் நாம் இடம் கொடுக்க கூடாது. ஒருபோதும் இடம் கொடுக்க கூடாது. எந்த கொள்கை புரிதலும் இல்லாதவர்கள், கொள்கை பிடிப்பு இல்லாதவர்கள், கோட்பாட்டு புரிதல் இல்லாதவர்கள், பெரியாரை படிக்காதவர்கள், அம்பேத்கரை படிக்காதவர்கள், மார்க்சியத்தை படிக்காதவர்கள் வெறும் பதவிக்காகவே கட்சியை தொடங்குகிறார்கள் என்றால் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும். வெறும் பதவிக்காக திருமாவளவன் இயக்கம் தொடங்குகிற போது தேர்தல் பாதையை வேண்டாம் என்று பொது வாழ்க்கைக்கு வந்தவன் 35 ஆண்டு காலம் இந்த பொது வாழ்க்கையில் முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டவர். இன்றைக்கு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தலைவர்களை உருவாக்கி இருக்கிறான் திருமாவளவன். எண்ணி பாருங்கள். தாமரைச்சேரி ஒரு கட்சியில் போய் சேர்ந்து துணை மேயர் ஆகியிருக்க முடியுமா? திருமாவளவன் கூட வரலன்னா ஒரு துணை மேயர் ஆகியிருக்க முடியுமா? சுந்தர செல்வன் திருமாவளவோடு வரவில்லை என்றால் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியிருக்க முடியுமா? யோசித்து பாருங்க. தமிழ்நாட்டில் இதுவரை இல்லாத எழுச்சி, இதுவரை இல்லாத ஒரு மாற்றம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி 35 ஆண்டு கால உழைப்பு. நம்முடைய வாக்குகள் சிதறுவதற்கு நாம் அனுமதிக்கலாமா? ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. விடுதலை சிறுத்தைகள் இடம்பெறுகிற அணிதான் ஆட்சியை கைப்பற்றும் என்கிற வரலாற்றை நாம் உருவாக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு 6 சீட்டு 8 சீட்டு கிண்டல் அடிக்கலாம். தொடக்க காலத்தில் அப்படித்தான் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தி விடுதலை சிறுத்தைகள் என்பதை நாம் உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா? உருவாக்கி இருக்கிறோமா இல்லையா? அகில இந்திய அளவில் இந்தியா கூட்டணியில் 30க்கும் மேற்பட்ட கட்சிகள், அதில் விடுதலை சிறுத்தைகளும் ஒரு கட்சி. அந்த கூட்டணியில் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் 23 கட்சிகள். அதிலே இன்றைக்கு 3வது இடத்திலே அதிகமான இடங்களில் போட்டியிடக்கூடிய ஒரு அரசியல் கட்சியாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது. காங்கிரஸ், தேமுதிக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் இங்கு மேடையிலே எழுந்து நிற்கவில்லை, அவமதித்து விட்டார்கள் என்கிறார்கள். அது உண்மை இல்லை. அறிமுகப்படுத்த வேண்டியது முதலமைச்சர் தான். நான் வேட்பாளரை அறிமுகப்படுத்த வரவில்லை. நம்ம தொகுதி வேட்பாளர்களை பெயரை சொன்னேன். அதை மட்டும் சொன்னால் அது சுயநலமாறு ஆகிவிடும். அவங்க கட்சி வேட்பாளர் மட்டும் சொல்லிட்டு கீழே இறங்கிட்டான் திருமாவளவன் அப்படின்னு. அப்ப நம்ம கூட்டணி கட்சி வேட்பாளர்கள் மொத்தம் 9 பேர், 7 பேர் பேரை நான் சொன்னேன், அவ்வளவுதான். அங்க எழுந்திருச்சு நிற்கணும்னு அவசியம் கிடையாது. அது ஒன்றும் நோக்கமும் இல்லை. ஆனால் நமக்கிடையில குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக அப்படி பரப்பினார்கள். இப்படித்தான் நாம் திமுக கூட்டணியில், ஆளும் கட்சி கூட்டணியில் இடம்பெற்றிருப்பதையே பொறுத்துக் கொள்ள முடியாத பொறாமை பிடித்த கும்பல் இந்த இயக்கம் வளர்ந்துவிடக் கூடாது, வலிமை பெற்றுவிடக் கூடாது என்பது என்று எண்ணுகிற கும்பல் இப்படி எல்லாம் கதையை கட்டுவார்கள், வதந்தியை பரப்புவார்கள். ஏன் திருமாவளவன் அதிமுக போயிருந்தா நிறைய சீட்டு வாங்கியிருக்கலாம், தாமரை செல்வனுக்கு ஒன்று கொடுத்திருக்கலாம், மற்றவங்களுக்கு ஒன்று கொடுத்திருக்கலாம். அதெல்லாம் அவர் கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த கூட்டணியில இருந்து ரொம்ப சின்னதா 8 தொகுதி வாங்கிட்டாரு. பரப்பலாம் செய்திய. திருமாவளவனுக்கு சீட்டு முக்கியம் இல்லை, நோட்டு முக்கியம் இல்லை, பதவி முக்கியம் இல்லை, பரிசு முக்கியம் இல்லை. இந்தியாவிலேயே கொள்கை பிடிப்புள்ள ஒரு இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். விலை பேச முடியாத இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். பதவிக்காக, பரிசுக்காக பள்ளி இழுக்காத கட்சி, பள்ளி இழிக்காத கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான். வரலாற்றை பதிவு செய்திருக்கிறோம். அவர்களே, கேம் சேஞ்சர் யாருன்னா விசிகே. கேம் சேஞ்சர் யாருன்னா விசிகே.
திமுக கூட்டணி இன்றைக்கு கட்டுக்கோப்பாக வலிமையாக இன்றைக்கு களம் காண்கிறது என்றால் அதற்கு விடுதலை சிறுத்தைகளின் பங்களிப்பு மகத்தானது என்பதை மறந்துவிடக் கூடாது. கடலூர் மாவட்டத்தில் 9க்கு 9 நாம் வெற்றி பெற வேண்டும். 2001 கலைஞர் சொன்னார், எல்லாம் பத்திரிகைகளை எழுதினா திருமாவளவனை கூட வச்சிருந்ததுனாலதான் திமுக தோத்து போச்சுன்னா. கலைஞர்கிட்ட போய் நான் சொன்னேன், இப்படி ஒரு பத்திரிகைகளை எழுதிருக்கிறான், தலைப்புச் செய்தி கட்டுரை தலையங்கம் படிச்சுக்கலான்னு. உடனே கலைஞர் சொன்னார், அப்படின்னா கடலூர் மாவட்டத்தில் 9 தொகுதியில 5 தொகுதி எப்படி வெற்றி பெற்றோம் அப்படின்னு கேட்டார். நீங்களும் நாமும் சேர்ந்துதான் விடுதலை சிறுத்தைகளும் திமுகவும் சேர்ந்ததனால் 2001 9க்கு 5 இடங்களில் வெற்றி பெற்றோம். இப்போ தவிர்க்க முடியாத சக்தியாக வளர்ந்திருக்கிற நிலையில் 9க்கு 9 நாள் வெற்றி பெற வேண்டும். அப்படி என்றால் கடலூரில் காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் வழக்குரைஞர் சந்திரசேகர் வெற்றி பெற வேண்டுமா வேண்டாமா? வெற்றி பெற வைப்பீர்களா இல்லையா? இந்த வேண்டுகோள் தான் தோழர்களே. அடுத்து இன்னும் பல இடங்களுக்கு நான் செல்ல வேண்டும். இந்த விஜய்க்கு போடுற ஓட்டு, மோடிக்கு போடுற ஓட்டு, ரெட்டலைக்கு போடுற ஓட்டு, மோடிக்கு போடுற ஓட்டு, பாமகவுக்கு போடுற ஓட்டு, மோடிக்கு போடுற ஓட்டு, அதெல்லாம் முகமூடி. இரட்டை இலை என்கிற முகமூடி அது மோடியின் முகமூடி. இரட்டை இலை வந்து பாருங்க, எலெக்ஷன் பிறகு இந்த கட்சியை என்ன பண்ண போறாங்க பாருங்க. அவங்க ஆட்சியை கைப்பற்றினாலும் சிக்கல் தான், எதிர்கட்சியா வந்தாலும் சிக்கல் தான். அண்ணா திமுகவை விழுங்கி செரிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி தான் பிஜேபி. அதிமுகவை ஓரம் கட்டி 2வது பெரிய கட்சியா பிஜேபி தமிழ்நாட்டுக்கு வரணுங்கிறது தான் மோடியின் திட்டம். அவர் வந்து திமுகவை வீழ்த்தணுங்கிறது மோடிக்கு இப்ப முடியாது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த கூட்டணி வலிமையான கூட்டணி. இந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறார்கள். எனவே திமுக கூட்டணியை எந்த சக்தியாலும் வீழ்த்த முடியாது. திமுக கூட்டணியின் வெற்றியை எந்த சக்தியாலும் தடுக்க முடியாது. மீண்டும் திமுக ஆட்சி மலர்வதை எந்த சக்தியாலும் முடியாது. ஏனென்றால் விடுதலை சிறுத்தைகள் இருக்கிறோம். தோழர்களே, மறுபடியும் நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். நம்முடைய அன்பு சகோதரர், அன்பு இளவல் ராகுல் காந்தியின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், நம்முடைய அமைச்சர் அண்ணன் MRK பன்னீர்செல்வம் அவர்களின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர், விடுதலை சிறுத்தைகளின் வாழ்த்துக்களை பெற்ற வேட்பாளர் சந்திரசேகர் அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும். இப்படி வச்சா கை, இப்படி வச்சா சூரியன். பாருங்க எவ்வளவு பெரிய ஒற்றுமை. அதே மாதிரி பானை தாங்கி பிடிப்பது பாருங்க, இப்படிதான் எதையும் தாங்கி பிடிப்பது. பானை எப்படிதான் பிடிக்க முடியும்? கையை இப்படி காட்டினாலே தாங்கி பிடிப்பதுன்னு அர்த்தம். நல்ல சக்திகளை, இடதுசாரி சக்திகளை, ஜனநாயக சக்திகளை, சமூக நீதி அரசியலை, சமத்துவத்தை வென்றெடுக்கிற அரசியலை, புரட்சியாளர் அம்பேத்கர் அரசியலை, தந்தை பெரியாரின் அரசியலை தாங்கி பிடிக்கிற ஒரே சக்தி விடுதலை சிறுத்தைகள். எனவே வழக்குரைஞர் சந்திரசேகர் அவர்களை கை சின்னத்திலே வாக்களித்து குறைந்தது 1 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். வெற்றி பெற செய்வீர்களா? வாக்களிப்பீர்களா? கை சின்னத்திற்கு வாக்களிப்பீர்களா? சட்டமன்றத்திற்கு அனுப்புவீர்களா? திருமாவளவன் திமுக கூட்டணியில் தொடர்வதற்கு எடுத்த முடிவு சரிதான் என்பதை நிரூபிப்பீர்களா? இந்த கூட்டணியில் நீடிக்கிற முடிவு சரிதான் என்பதை உறுதிப்படுத்துவீர்களா? கொளுத்து வெயிலையும் பொருட்படுத்தாமல் இங்கே கூடியிருக்கிற என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும் எனது நன்றி மலர்களை காணிக்கையாக்கி, உங்கள் பாதங்களில் காணிக்கையாக்கி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். நமது சின்னம், நமது சின்னம் சிறுத்தைகளின் சின்னம், சிறுத்தைகளின் சின்னம். நன்றி. நன்றி, நன்றி. நமது சின்னம், நமது சின்னம். வாழ வாழ வாழவே எழுச்சி தமிழக. பரம்பக்குடி ஒன்றியத்தின் சார்பில் ரூபாய் 10,000 தேர்தல் நிதியாக வழங்கியிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அந்த
ஜவஹர் சுபாஷ் மாவட்ட துணைச் செயலாளர் ரூபாய் 50,000 தேர்தல் நிதி வழங்கியிருக்கிறார். அதற்கு நன்றி. தம்பி வழிவிடுங்க, வழிவிடுங்க. வண்டி எடுங்க தம்பி, பந்துட்டு போ தம்பி. 2 மணிக்கு போய் முடிக்கலாங்க, போங்க. வழிவிடுங்க தம்பி, வழிவிடுங்க ப்ளீஸ். ரொம்ப நன்றி. ராஜு 50,000 ஏற்கனவே வழங்கியிருக்கார். அதற்கு நன்றி.